வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் மணி ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி ஏதாவது வீடியோ இருந்துச்சுன்னா நிறைய போடுங்க சொல்லிட்டு கேட்பாங்க. இவங்களுக்காக பிரத்யேகமா மணி ஏர்ன் பண்றதுக்காக VLA Society Tamil.com ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 1200 ஃபேமிலிஸ் இது மூலமா இன்னைக்கு வரைக்கும் பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்காங்க. குறைந்தபட்சம் 10,000 ஃபேமிலிஸ் பெனிஃபிட் அடையணும்னு சொல்லிட்டு தான் நம்ம அதை ஃபவுண்ட் பண்ணோம். இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பாத்துக்க போறோம். லாஸ்டா அதாவது மினி பேங்க் பத்தின ஒரு சர்வே எடுத்திருந்தோம். அப்போ நிறைய நண்பர்கள் கேட்ட சந்தேகங்கள், அதுக்கான முழு விடை தான் இந்த வீடியோ நம்ம பாத்துக்க போறோம். அதாவது மினி பேங்க் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றது எப்படிங்கறத பத்தி கேட்டிருந்தாங்க. ஏன்னா நீங்க Facebook இல்லைன்னா ஏதாவது ஒரு சோசியல் மீடியாஸ் எடுக்கும்போது ஸ்பான்சர்ட் ஆட்னு சொல்லிட்டு வரும். அதாவது இந்த பேங்க் பிசி எடுத்தீங்கன்னா 50 முதல் 1 லாக் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேனர்ஸ் இருக்கும். அதுல உண்மை எது பொய் எது அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது, இதுல உண்மை எப்படி இருக்கும் அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பேசிக்க போறோம். ஒரு எக்ஸாம்பிள் 2 பேங்கை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை பத்தி நான் உங்களுக்கு முழுமையா சொல்றேன். இந்த டெமோக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா 2 பேங்க் செலக்ட் பண்ணிருக்கேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இன்னொன்னு ஃபினோ பேங்க் செலக்ட் பண்ணிருக்கேன். ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னங்கிறத நீங்க வந்து உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் பிசிக்கு போனாலும் சரி, ஃபினோ பிசிக்கு போனாலும் சரி, அவங்க உண்மையை சொல்லிடுவாங்க. ஸ்டேட் பேங்கை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி ஒரு மிஷின் தருவாங்க. இதுக்கு வந்து மைக்ரோ ஏடிஎம் பேரு, இதுக்கும் மைக்ரோ ஏடிஎம் தான் பேரு. இது வந்து கார்டு டைப்ல இருக்கும், பேக்கெட்ல போட்டுக்கலாம், எங்க வேணாலும் கேரி பண்ணிக்கலாம். இது வந்து POS மாடல்ல இருக்கக்கூடிய MATM. POS மீன்ஸ் வந்து இப்போ பெட்ரோல் பல்க்ல எல்லாம் போனீங்க இந்த மாதிரி ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க, அது எங்க வேணாலும் கேரி பண்ணிக்கலாம். ஸ்டேட் பேங்க்ல தர்றது வந்து இந்த மாதிரி பெருசா இருக்கும், எங்கேயும் கேரி பண்ண முடியாது. இது மூலியமா ஒரு லைன் எடுத்து, அதாவது கேபிள் மூலியமா கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணி கம்ப்யூட்டர் மூலியமா தான் ஆப்ரேட் பண்ண முடியும். அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் இங்க வருவாங்க. தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு பேங்கும் எதுக்கு எடுத்துருக்கிறேன்னா 2 பேங்குக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பேங்க் பிசி, கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் இது எல்லாமே ரெண்டு இருக்கும், அதாவது வெவ்வேறா இருக்கும். அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றதுதான் இந்த மாதிரி எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஸ்டேட் பேங்கை பொறுத்த மட்டும் அங்க என்ன போட்டிருப்பாங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் போட்டிருப்பாங்க, பிசின்னு போட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு மேல ஒரு ஆள் இருப்பாங்க பிசின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பேங்கை பொறுத்த மட்டும் பிசின்னு போட்டுக்கலாம், கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் போட்டுக்கலாம். அதாவது 2 in 1. இது 2 in 1, இது சிங்கிள். இது வந்து ஆபரேட்டர் மாதிரி, இது வந்து பேங்கர் மாதிரி. அதாவது இன்னும் எளிமையா புரியுற மாதிரி சொல்றேன். ஸ்டேட் பேங்க்ல வந்து நீங்க ஒரு கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய காசுக்கு, அதாவது ஏர்ன் பண்ற காசு எல்லாமே வந்து உங்களுக்கு வராது, உங்க மேல ஒருத்தங்க இருப்பாங்க பிசி, அவங்களுக்கு தான் அந்த செட்டில்மெண்ட் போகும். டைரக்டா நீங்க கமிஷனை வந்து வாங்க முடியாது. ஸ்டேட் பேங்க் என்ன பண்ணுனா அந்த கமிஷன்ஸ் எல்லாமே பிசி அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. பிசி என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க எவ்வளவு பிசினஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கான கமிஷன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ அந்த ஸ்டேட் பேங்க்ல என்ன பண்ணுவாங்கன்னா முழுமையான கமிஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேராது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 1000 ரூபாய் ஸ்டேட் பேங்க் CSP ல வந்து ஏர்ன் பண்றீங்கன்னு வச்சுப்போம். அந்த காசு உங்களுக்கு டைரக்டா வராது, உங்க கையில வந்து சேரும்போது 700 ரூபாய் வரும். மீதி 300 ரூபாய் எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த பிசி வந்து எடுத்துப்பாங்க, அவங்க கமிஷன்ஸ் சொல்லிட்டு எடுத்துப்பாங்க. அப்போ இங்க வந்து எப்படின்னா நீங்க வந்து ஒரு ஆபரேட்டர், அவ்வளவுதான், பேங்கர் கிடையாது, ஆபரேட்டர். சோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இந்த மாதிரி இருக்கு. மக்கள் வந்து ஸ்டேட் பேங்கை விரும்பி போகும்போது இப்படி ஒரு ஆப் அதுல இருக்கு. இங்க வந்து என்னன்னா நீங்க 1000 ரூபாய் கமிஷன் ஏர்ன் பண்றீங்கன்னா டைரக்டா பேங்க் வந்து உங்க பிசி கரண்ட் அக்கௌண்ட்ல இன்ஸ்டன்டா டெபாசிட் பண்ணும். இங்க 1 மாசம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும், இங்க டைரக்டா உடனே நீங்க அனுபவிக்கலாம். 100 ரூபாய் டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா அதுக்கோட கமிஷன் இன்ஸ்டன்டா வரும். இதான் வித்தியாசம். இப்போ உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிருக்கும். இதை தாண்டி இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்கு, ஒன் பை ஒன்னா சொல்றேன். இப்போ ஸ்டேட் பேங்கை பொறுத்த மட்டும் உங்க வீட்டு பக்கத்துல ஒரு பிரான்ச் இருக்கும், அந்த பிரான்ச்சோட லிங்க்டு பிரான்ச்சா தான் உங்களுக்கு CSP அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ பேங்க்குக்கு வந்து ஒரு சில டார்கெட் வந்து கொடுப்பாங்க. நீங்க வந்து இவ்வளவு பாலிசிஸ் போடணும், இவ்வளவு இன்சூரன்ஸ் போடணும்னு சொல்லி டார்கெட் கொடுப்பாங்க. அந்த டார்கெட் வந்து உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. நீங்க வந்து ஒரு அடிமை மாதிரி காலையில வந்து உங்களுக்கு போன் வரும், இவ்வளவு பாலிசி போட்டிருக்கீங்க, அவ்வளவு பாலிசி போட்டுட்டீங்களா, இந்த மாசம் நீங்க டார்கெட் முடிக்கலன்னா உங்களுக்கு CSP கட் செய்யப்படும் சொல்லிட்டு அவங்க அசால்ட்டா உங்க CSP அக்சஸ் எடுத்துட்டு போயிருவாங்க. இந்த CSP அக்சஸ் வந்து அதாவது எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு என்ன பாதிப்பு வரும்னா, இந்த மாதிரி ஒரு மிஷின் வரும். எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாயில இருந்து 3000 ரூபாய்க்குள்ளாடி இருக்கும், ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து. இந்த மிஷின் பாத்தீங்கன்னா குறைந்தபட்சமே ஒரு 7500 ரூபாயில இருந்து 13,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மிஷின் வந்து நீங்க SBIயோட CSP வாங்கும்போது வாங்க வேண்டியது இருக்கும். பாஸ்புக் பிரிண்டிங் மிஷின் சொல்லிட்டு அதுல வந்து வேரி ஆகும். 25,000 ரூபாய்க்கு மிஷின் வந்து 32,000 ரூபாய்க்கு மிஷின், கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் கிட்ட ஸ்டேட் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். நீங்க டார்கெட் அச்சீவ் பண்ணலன்னா உங்க ஐடியா வந்து பேன் பண்ணிட்டு போயிருவாங்க. பிளஸ் வந்து கமிஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா வராது. இதுல வந்து வெறும் ஒரு ஆபரேட்டர், பேங்கோட ஆபரேட்டர், கூலி ஆள் மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இதுல இருக்கு, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. பட் ஏர்னிங்ஸ்லயும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு, அது என்னங்கிற சொல்லிடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிசி, உங்களுக்கு சர்டிபிகேட்டை வந்து அந்த பேங்க் தரப்புல இருந்து கொடுத்திருப்பாங்க. நீங்க பிசியாவும் ஆக்ட் ஆகலாம், CSPயாவும் ஆக்ட் ஆகலாம். தென் வந்து கமிஷன்ஸ்ல எப்படி வந்து வேரி ஆகும்னா,
ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து நீங்க ஒரு 1000 ரூபாய் வித்ட்ரா பண்றீங்கன்னு வச்சுப்போம், உங்களுக்கு 1 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த 1 ரூபாயில 30 காசு அவங்க எடுத்துருவாங்க, 70 காசு உங்களுக்கு கிடைக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு 2 ரூபாய் பேங்க் தரப்புல இருந்து கமிஷன் கொடுப்பாங்க. டிடிஎஸ் போக மீதி எல்லாமே உங்களுக்கு டைரக்டா இன்ஸ்டன்டா ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணி முடிக்கிறீங்களா, அந்த டிரான்சாக்ஷன் பண்ணி முடிச்சதுன்னா உங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட்ல செட்டில் ஆகும். இப்படி ஒரு வேரியேஷன் இருக்கு. தென் வந்து இதுக்கப்புறம் இன்னும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்றது, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து 25 ரூபாய் 30 ரூபாய் தருவாங்க. அது அந்த பிசி கமிஷன் போக தான் உங்களுக்கு இதுல உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இதுல வந்து டைரக்டா ஒரு அக்கௌண்ட்டுக்கு மேக்ஸிமம் 35 வரைக்கும் உங்களுக்கு கமிஷன்ஸ் கிடைக்கும். பிளஸ் வந்து போர்ட்ஃபோலியோ கமிஷன் ரெகுலரா வந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நீங்க ஒரு 100 அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்குறீங்க கஸ்டமருக்கு, சேவிங்ஸ் அக்கௌண்ட். இங்கேயும் 100 அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். இங்க வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்றதோட சரி, அந்த கமிஷனோட சரி, அதுக்கப்புறமா போர்ட்ஃபோலியோ கமிஷன் வந்து கிடைக்காது. இங்க போர்ட்ஃபோலியோ கமிஷன் கிடைக்கும். போர்ட்ஃபோலியோ கமிஷன் மீன்ஸ் நீங்க கஸ்டமருக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம், அந்த கஸ்டமர் மினிமம் மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் எம்ஏபின்னு சொல்லுவாங்க, மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் 500க்கு மேல வச்சிருந்தாங்கன்னா அதுக்கான கமிஷன்ஸ் டோட்டலா உங்க கீழே எவ்வளவு அக்கௌண்ட் இருக்கோ, அவங்க எவ்வளவு காசு வச்சிருக்காங்களோ அதுல ஒரு செர்டன் பெர்சன்டேஜ் உங்களுக்கு வேலை செய்யாமலே உங்களுக்கு கமிஷனா வரும். சோ அதான் ஒரு வித்தியாசம். அந்த கமிஷன்ஸ் வந்து இங்க கொடுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் வேரியேஷன். இப்போ ஸ்டேட் பேங்கை பொறுத்த மட்டும் பிசிக்கு வந்து ஃபுல் அக்சஸ் தர மாட்டாங்க. அதாவது நீங்க பிரதம மந்திரி வந்து ஒரு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொன்னாங்க, அந்த அக்கௌண்ட் மட்டும் தான் இங்க ஸ்டேட் பேங்கோட கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் பிசில உங்களால பண்ண முடியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட் உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்கும், பெய்டு அக்கௌண்ட் இருக்கும், சேலரி அக்கௌண்ட் இருக்கும், கரண்ட் அக்கௌண்ட் இருக்கும், வெரைட்டி 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கும். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் அக்கௌண்ட் இருக்கும், வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். பிளஸ் வந்து அக்கௌண்ட் ஹோல்டருக்கு நிறைய பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு, போர்ட்ஃபோலியோ கமிஷன்ஸ் இருக்கு, பிளஸ் ஏர்னிங்ஸ். ஏர்னிங்ஸை பொறுத்த மட்டும் இங்க வந்து என்ன வரும்னா ஒரு லாக்கிங் சிஸ்டம் வரும். நீங்க கஸ்டமருக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் வித்ட்ரா பண்ணி கொடுக்குறீங்கன்னா பேங்க் வந்து உங்களுக்கு 70 காசு தான் வரும். நியாயப்படி பார்க்க போனா பிசி கமிஷன் போக 70 காசு ஏதோ வரும். அப்ப என்ன நடக்கும்னா அந்த 70 காசுக்கு மேல நீங்க வந்து கமிஷன்ஸ் 1000க்கு 10 ரூபாய் சார்ஜ் பண்ணீங்கன்னா கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உங்க பிசி கிடையாது சிஎஸ்பி அக்கௌண்ட்டை கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிடுவாங்க, எந்த கேள்வி கேட்காமலும். ஸோ அது வந்து பெரிய தலைவலி. இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப கஸ்டமருக்கு ஒரு 1000 ரூபாய் வித்ட்ரா பண்ணி கொடுக்குறீங்கன்னா 10 ரூபாய் கமிஷன் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் நீங்க வித்ட்ரா பண்ணி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, 100 ரூபாய் கமிஷன் சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு நாளைக்கு வந்து நீங்க 1 லட்சம் ரூபாய் டிரான்சாக்ஷன் கேஷ் அவுட் பண்றீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு கமிஷன் இதுல நிக்கும். பிளஸ் வந்து பேங்க் தரக்கூடிய கமிஷன் ஒரு 200. அப்போ ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க இந்த பிரைவேட் பேங்க் மூலமா பண்ணும்போது 1200 ரூபாய் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் கூட ஏர்ன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா பேங்கர்ஸ் பாத்தீங்கன்னா இது பேங்கர்ஸா நீங்க மாறலாம் அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய கோலுமாலுகள் வேலைகள் நடக்கும். ஸோ அதனாலதான் உங்களுக்கு புரியப்படுத்துறது தான் இதை நான் பண்றேன். ஸோ இந்த மாதிரி இதை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க வந்து ஏர்ன் பண்றாங்களா விடவும் இங்க ஏர்ன் பண்றவங்க அதிகமா இருக்கிறாங்க சம்பாதிக்கிறது. இது எப்படி வந்து சம்பாதிப்பாங்கன்னா ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் கேஷா கொடுப்பாங்க. தென் வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, கேஷ் இன் கேஷ் அவுட், பிளஸ் வந்து அடிஷனல் யூட்டிலிட்டி சர்வீசஸ் இந்த மாதிரி நிறைய வரும். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்பிஐல கொடுக்க மாட்டாங்க. எஸ்பிஐல வந்து ஒரு பழைய ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மூலியமா ரன் பண்ற மாதிரி தான் ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் லாகின் பண்றதுக்குள்ளாடி உயிர் போயிடும். ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும், அது வைக்கணும், இது வைக்கணும் சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை ஆப்ரேட் பண்ணணுமோ அவ்வளவு கஷ்டமா இருக்கும். எப்படின்னா ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்றேன். இதுல வந்து நீங்க 30 செகண்ட்ல காசை வித்ட்ரா பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துக்கலாம். இங்க வந்து நீங்க கேஷை வித்ட்ரா பண்ணணும்னா இதுக்கு பேட்டரி எல்லாம் வராது, இதுல ஒரு ஒயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை ஆன் பண்றதுக்கு முன்னாடி உயிர் போயிடும். தென் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல போயிட்டு அந்த பிசி ஐடியா சிஎஸ்பி ஐடி லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கான டிரைவர்ஸ் சாஃப்ட்வேர் லோட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆகும்னு வச்சுப்போம். டிரைவர் சாஃப்ட்வேர் லோட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கார்டை இன்சர்ட் பண்ணிட்டு நீங்க ஒயர்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இப்படி நீங்க கஸ்டமருக்கு பின் வந்து என்டர் பண்றது கை இப்படி பக்கத்துல கொண்டு போனீங்கன்னா ஒயர் கட் ஆயிடுச்சுன்னா டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆயிரும். இங்க வந்து ஒயர்லெஸ்ஸா இருக்கும், எங்க வேணாலும் கேரி பண்ணலாம், எங்க வச்சு வேணாலும் நீங்க கேஷை வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ரெடிமேடு கடை வச்சிருக்கிறவங்க, சாதாரண கடை வச்சிருக்கவங்க கூட இதை வந்து மணி வித்ட்ரா பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. ஏன்னா 1000 ரூபாய் வித்ட்ரா பண்ணா அவங்களுக்கு கமிஷன்ஸ் வருது, பிளஸ் அந்த அமௌண்ட் வருது. அந்த மாதிரி பல யூஸுக்கு வந்து பண்ணுவாங்க. ஆனா இதை வந்து அந்த மாதிரி தேவைகளுக்கு வந்து பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப இதுல எப்படி வந்து கமிஷன்ஸ் அதிகமா 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் பாக்குறாங்கன்னா இங்க வந்து யூட்டிலிட்டி அப்ளிகேஷன்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் வராது. இங்க வந்து யூட்டிலிட்டி அப்ளிகேஷன்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இந்த யூட்டிலிட்டி அப்ளிகேஷன்ஸ் மீன்ஸ் வந்து கஸ்டமருக்கு வந்து ஐஏஎஃப்எல்ல லோன் வாங்கி கொடுக்கறது, முத்தூட் ஃபைனான்ஸ்ல லோன் வாங்கி கொடுக்கறது, அதுக்கு மூலியமா இதுல கமிஷன் தருவாங்க. தென் வந்து 2 வீலர் இன்சூரன்ஸ், 4 வீலர் இன்சூரன்ஸ் எல்லாம் இது மூலியமா இந்த பிசி கூடவே
அதாவது ஒரு பேங்கரா அடிஷனல் சர்வீஸ் உங்களுக்கு ஏர்ன் பண்றதுக்கு இதுல தருவாங்க. பிளஸ் வந்து இப்போ பஜாஜ்ல இஎம்ஐ வந்து கஸ்டமர்ஸ் நிறைய இருப்பாங்க. 2 வீலர் லோன் வாங்கியிருப்பாங்க, 4 வீலர் லோன் வாங்கியிருப்பாங்க. தென் வந்து கன்சியூமர் ஐட்டம்ஸ், டிவி, ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி இஎம்ஐ கஸ்டமர்ஸ்க்கும் லோன் வந்து பே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹீரோ இருக்கு, டிவிஎஸ் இருக்கு, எல்என்டி ஃபைனான்சஸ் இருக்கு, இசிபி இருக்கு, ஓலா இருக்கு. இந்த மாதிரி பல ஒரு 150க்கு மேற்பட்ட ஒரு செயின் ஆஃப் பிசினஸ் ஃபைனான்சியல் நெட்வொர்க்கை வந்து லிங்க் பண்ணி கொடுப்பாங்க. பிளஸ் இபி பில் வந்து கட்டலாம், தென் எல்ஐசி பேமெண்ட், மொபைல் ரீசார்ஜ் எல்லாமே வந்து இந்த பிசில பண்ண முடியும், பிரைவேட் பிசில. ஆனா இதுல வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அப்போ மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த பேனரை பார்த்து ஏமாந்து போயிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்சவங்க அசால்ட்டா வந்து ஒரு மாசம் 50,000 ரூபாய் ஏர்ன் பண்ணிடுவாங்க. அதாவது 1000 ரூபாய்க்கு 10 ரூபா கஸ்டமர்ட்ட சார்ஜ் பண்றாங்க. ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் பிசினஸ் பண்ணா அவங்க 1000 ரூபாய் நிக்குது. பேங்க் கமிஷன் வரும் 200, எல்ஐசி பேமெண்ட் வரும், இபி பில் கட்டுறதுக்கு வரும், அடிஷனலா ஒரு எத்தனையோ ஒரு 200க்கு மேற்பட்ட சர்வீசஸ் அதுல கொடுத்திருப்பாங்க. நம்ம செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். காலேஜ் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்றது, டிஎம்டி இன்டர்நேஷனல் மணி டிரான்ஸ்ஃபர், இதுல வந்து இன்டர்நேஷனல் மணி டிரான்ஸ்ஃபர் வராது, இதுல இன்டர்நேஷனல் மணி டிரான்ஸ்ஃபர். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்சவங்க 50,000 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணுவாங்க. யூட்டிலைஸ் பண்ண தெரியாதவங்க ஆவரேஜா வந்து ஒரு 7,000 ரூபாய், 8,000 ரூபாய், 12,000 ரூபாய் வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ணுவாங்க. இது எப்படி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு 6 மாசம் நம்ம வந்து இதை வந்து விஎல்இ சொசைட்டி மூலியமா நிறைய நண்பர்களுக்கு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 123 ஷாப் கிட்ட பவர் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த பவர் பண்ணதுல யார் யார் எவ்வளவு பண்ணுவாங்கன்னா ஒரு 17 நண்பர்கள் கிட்ட தோராயமா ஒரு 75,000 ரூபாய் மேல வந்து அவங்க ஏர்ன் பண்றாங்க. அதாவது பேங்குக்கு தரக்கூடிய கமிஷன் பிளஸ் வந்து இவங்க சர்வீஸ் சார்ஜ் வாங்கக்கூடிய கமிஷன் இவ்வளவு ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க 120 சம்திங் பீப்புள்ஸ்ல. அதுல ஆவரேஜா ஒரு 25-26 பேர் வந்து ஒரு 45-40 அந்த ரேஞ்சில் ஏர்ன் பண்றாங்க. மீதம் வந்து ஒரு 30-40 பேர்கிட்ட வந்து 20,000 ரூபாய்க்கு மேல கன்ஃபார்மா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. மீதி இருக்கிறது எல்லாமே ஆவரேஜா 7,000 to 12,000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்றாங்க. ஆனா அதுவே வந்து இவங்க வந்து இந்த எஸ்பியோட பிசி எடுத்தாங்கன்னா 500 ரூபாய் கூட ஏர்ன் பண்ண முடியாது அவங்களால. இவங்க தரக்கூடிய கமிஷன்ஸ், நீங்க உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எஸ்பிஐல போய் அந்த மிஷின்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுது, எப்படி ஒர்க் பண்றாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய உண்மைகள் வந்து தெரிய வரும். ஆனா வெளியே பாத்தீங்கன்னா நிறைய பேனர்ஸ் இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அவ்வளோ ஏர்ன் பண்ணலாம்னு ஃபேக்கான இது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம டீமை பொறுத்த மட்டும் ஒரு பிசினஸ் வந்து பண்ணுதுன்னா நம்ம செக் பண்ணதுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுப்போம். இந்த மாதிரி நிறைய பேங்க்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட சூரியதேவன் ஒரு விஷயம் வந்துச்சு, நிறைய கமிஷன்ஸ் நிறைய பேர் ஏர்ன் பண்ணாங்க. அப்புறம் பேங்க் தரப்புல இருந்து எந்த சப்போர்ட்டும் பண்ணாதனால இப்போ ஃபினோ பேங்க் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய நண்பர்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ இதை வித்தியாசப்படுத்தி காமிச்சிருக்கிறேன், எதுல ஏர்ன் பண்ணலாங்கிற ஒரு வித்தியாசமா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் வித் எக்ஸாம்பிளோட. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பிசி பிளஸ் சிஎஸ்பி வேணும்னா பைலிங் வந்து கீழே கொடுத்துருக்கிறேன். இதுல வந்து 2 விதமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டர் அப்புறம் ரீட்டைலர். டிஸ்ட்ரிபியூட்டர்னா நீங்க அந்த ஏரியா ஃபுல்லா வந்து இருக்கக்கூடிய கடைகளை வந்து பாத்துக்கிற மாதிரி பிசினஸ் வரும். அப்போ நீங்க இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து நிறைய வாங்க வேண்டியது இருக்கும். இல்ல நீங்க வந்து எனக்கு வந்து பிசினஸ் மட்டும் போதும், எங்க கடையில இருக்கிற பிசினஸே போதும்னா இந்த மாதிரி ரீட்டைல் ஐடி வாங்கிக்கலாம். ரீட்டைல் ஐடி வந்து வெல்கம் கிட்டு, மிஷின்ஸ், அப்புறம் இதெல்லாமே சேர்த்து ஒரு 2,500 ரூபாய் வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா மிஷினே வந்து 7,500 வரும். பிளஸ் வந்து கமிஷன்ஸ் எல்லாமே பிசி கிட்ட போயிடும். இது வந்து டைரக்டா உங்களுக்கு வரும். இப்போ எப்படின்னா இப்போ ஒரு 1000 ரூபாய் கேஷ் வித்ட்ரா பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்டா 1,002 ரூபாவா உங்க அக்கௌண்ட்ல அது வந்து கிரெடிட் ஆயிரும். உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி செட்டில்மெண்ட் இல்லைன்னா 15 நாளுக்கு ஒரு வாட்டி செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க. அதுலயும் அவங்க ஒரு 30% கிட்ட கமிஷன்ஸ், மேக்ஸிமம் 30% எடுப்பாங்க. 1000 ரூபாய் 30 ரூபாய் எடுக்கிறாங்க. இங்க வந்து டபுளா கமிஷன்ஸும் கிடைக்கும், பிளஸ் வந்து டைரக்ட் பிசியா இருப்பீங்க. இதுல வந்து பேங்கரா இருப்பீங்க, இங்க வந்து ஆபரேட்டரா இருப்பீங்க. வித்தியாசம் ஆபரேட்டருக்கும் பேங்கருக்கும் வித்தியாசம் என்னங்கிறத நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. ஒரு ஆபரேட்டருங்கிறது நீங்க வந்து என்ன சொல்றது, அந்த பொறுப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடிமை மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு சின்ன அடிமை மாதிரி தான் வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பேங்கோட ஓனர் மாதிரி, அதாவது பேங்கர்னு சொல்லிட்டு வருவாங்க. பேங்கர் மீன்ஸ் நீங்க ஒரு பிரான்ச் மாதிரி ஆக்ட் ஆவீங்க. அக்கௌண்ட் எவ்வளவு வேணாலும் கஸ்டமர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம், பாஸ்புக் இஷ்யூ பண்ணிக்கலாம், கார்டு ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல் பேங்கோட அச்சாணி வந்து உங்களுக்கு தந்துருவாங்க. ரெண்டுக்கும் என்ன பெனிஃபிட்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 hours நீங்க அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்பிஐனால அப்ரூவ் பண்ணப்பட்டது தான். இதுவும் ஆர்பிஐனால அப்ரூவ் பண்ணப்பட்டது, இதுவும் ஆர்பிஐனால அப்ரூவ் பண்ணப்பட்டது. இதை பொறுத்த மட்டும் என்னன்னா இவங்க எஸ்பிங்கிற ஒரு கெத்து இருக்கும். கெத்து மீன்ஸ் வந்து அவங்களுக்கு தான் கெத்து. கஸ்டமரை பொறுத்த மட்டும் ஏர்ன் பண்றவங்களுக்கு கெத்தே கிடையாது. அவங்க 1% ஏர்ன் பண்ண, அதாவது ரொம்ப மோசமான ஏர்னிங்ஸ் தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நண்பா ஷார்ட்டா சொல்ல போனா இவங்களை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. இவங்களோட எய்ம் என்னன்னா
பணக்காரங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறது இல்ல, ஒரு ஏழைக்கு சர்வீஸ் கொடுக்கணும். ஒரு வில்லேஜாக இருந்தாலும் சரிதான், அவங்க ஒரு சேவிங்ஸ் பண்ணணும், அவங்களும் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணணும், அவங்களும் கூகுள் பே யூஸ் பண்ணணும், அவங்களும் ஒரு பேங்க் தரக்கூடிய எல்லா வசதிகளும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இவங்க கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க கொடுக்கறது எப்படின்னா ஒரு 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. இவங்களை பொறுத்த மட்டும் 2000 ரூபாய்க்கு கீழே வந்து பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணாங்கன்னா தாறுமாறா மைனஸ்ல போயிட்டு இருக்கும். ஆனா இவங்க வந்து ஒரே ஒரு சார்ஜ் தான், நான் 0 பேலன்ஸ் தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ண ஒரு இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ இருக்கும், அவ்வளவுதான். அதை தவிர்த்து இந்த காசு நாங்க பிடிக்க மாட்டோம் சொல்லிட்டு வராங்க. இதுதான் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இவங்களை சூஸ் பண்ணா நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் கம்மியாகும், இவங்களை சூஸ் பண்ணா ஏர்னிங்ஸ் அதிகமாகும். பிளஸ் வந்து நீங்க ஒரு பேங்கர்ங்கிற ஒரு அதிகாரத்துல இருப்பீங்க. இங்க வந்து நான் ஒரு கொத்தடிமைங்கிற ஒரு அதிகாரம், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க. அவங்க சர்வே எடுக்கும்போது ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸும், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் எஸ்பியோட கஸ்டமர் சர்வீஸ் பாயிண்ட் யூஸ் பண்றாங்க. அவங்க சொன்ன கருத்துக்கள் படி பார்க்கும்போது இது வந்து ஒரு அடிமை வாழ்க்கை மாதிரியும், இது வந்து ஒரு ஃப்ரீடமான வாழ்க்கை மாதிரியும் சொல்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. தேவைப்பட்டுச்சுன்னா பை லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க, விசாரிச்சு பாருங்க, பார்த்துட்டு நீங்க முடிவு எடுத்துக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேற எந்தெந்த பேங்கோட பிசியை வந்து கம்பாரிசன் பண்ணணுங்கிறத கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்திக்கோங்க. அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு வித்தியாசப்படுத்தி நான் உங்களுக்கு வீடியோ பண்றேன். இன்னும் ஒரு நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்யூனிட்டிக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறேன். டெக்னாலஜி மூலம் எவ்வளவு சப்போர்ட், எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன். விஜய் சொசைட்டி மூலியமா நிறைய ஃபேமிலிஸ் பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்காங்க, இன்னும் அடைவாங்க. மேக்ஸிமம் என்னால் எவ்வளவு பண்ண முடியுமோ பண்றேன். கீப் சப்போர்ட்டிங். சந்திக்கலாம்.